மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயம். நேற்று ஒரு செய்தி வெளியிட்டாங்க. தமிழக பிஜேபி சார்பாக நிறையா பேர் இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹெச் ராஜா தான் இனிப்பு வழங்கி கொண்டாடுறாரு. ஒருங்கிணைப்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளராக ஹெச் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 5 பேர் கொண்ட குழு, இவரோட சேர்த்து 6 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் அடுத்த 3 மாதம் தமிழக பிஜேபியை பார்த்துக்க போகிறாங்க. இந்த குழு நியமிக்கப்பட்ட பிறகு எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. அந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக பிஜேபி முழுக்க ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் எனக்கு வந்துருச்சு. அது மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட காயை நகர்த்திட்டு போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புரிதல் இருக்குது. அந்த 2 புரிதலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஒரு தலைவர் லண்டன் போய் படிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம மண்ணெலாம் அரசியல் பண்ணுறாரு. அரசியலில் ஒருத்தர் படிக்கிறாரா? இது எப்படிப்பட்ட இமேஜ் ஒரு தலைவருக்கு? ஸோ இந்த இமேஜ் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்குன்னு சொல்லி தேசிய தலைமைக்கு புரிஞ்சதுனால பிஜேபி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காய் நகர்த்தாது. இந்த காய் இந்த மண்ணில் அரசியல் செய்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்களோட இந்த தனிப்பட்ட பயணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இன்வால்மெண்ட்டாக உள்ளே போய் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அல்லது ஒரு சின்ன பிரேக் வேணும்னு வெளியே போகிறாரா, இல்லை நம்மளை தாண்டி இங்கே என்ன நடக்குது, எப்படிப்பட்ட அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு போகிறாரான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அண்ணாமலை அவர்கள் தன்னோட ஸ்டெப்பை முன்வைக்கிறாங்க. தேசிய தலைமை இதன் மூலமாக அறுவடை தமிழக மண்ணில் நடக்கும்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 2 இடத்துலையுமே காய் ஓகே ஆனதுனால தான் இந்த காயானது டிக்காக இருக்குது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நியமிக்கப்பட்ட 6 பேர், இந்த தேசிய செயலாளர் பொதுச் செயலாளர் அருண் சிங் சொன்ன இந்த 6 பேரை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேரோட பணிகள்னு சொல்லி அந்த பொறுப்பு கீழே கொடுத்துருக்கதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, முழுக்க அந்த 6 பேருமே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ஆர்எஸ்எஸில் இருந்தவங்க தான் அந்த 6 பேருமே. ஆர்எஸ்எஸில் இல்லாதவங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இல்லை. நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸில் பணியாற்றி பிஜேபியில் பணியாற்றக்கூடிய அந்த 6 பேரை தான் நியமிச்சிருக்காங்க. ஹெச் ராஜாலாம் எப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர், எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் 2 பொதுச் செயலாளர், 2 துணைத் தலைவர், ஒரு பொருளாளர்னு சொல்லி அண்ணாமலை அவர்களால் நியமிக்கப்பட்ட அவரோட டீமு கூடுதலாக ஆர்எஸ்எஸோட மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா. ஸோ இவங்களை வச்சு தான் அண்ணாமலை அவர்கள் இந்த டீமை பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீமில் இருக்கக்கூடிய யாருமே பொதுவெளியில் அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசுனதே கிடையாது, ஹெச் ராஜா உட்பட. ஸோ அண்ணாமலை அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்ட 6 பேரை தான் அந்த குழுவில் அண்ணாமலை அவர்கள் இடம்பெற வச்சிருக்காரு. அண்ணாமலையை ஏற்றுக்காத தலைவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இல்லை. மேபி அவங்க உயர்நிலை குழுவில் இருக்கலாம். ஏன்னா ஒருங்கிணைப்பு குழுவும் உயர்நிலை குழுவும் சேர்ந்து தான் இந்த 3 மாதத்தை கண்டெயின் பண்ண போகிறாங்க தமிழக அரசியல் களத்தில். ஸோ இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளரோட அந்த முடிவுகளுக்கு ஏற்ப தான் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு 1 மண்டலமோ 2 மண்டலமோ பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ லண்டனில் அண்ணாமலை இருந்தாலும் ஹெச் ராஜா மூலமாக ஹெச் ராஜாட்ட கட்சி கையில் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். ஹெச் ராஜா புறக்கணிக்கப்பட்ட ஒரு தோரணையில் இருந்தார். ஸோ அண்ணாமலை அவர்களோட அந்த சிபாரிசு காரணமாக தான் ஹெச் ராஜாக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அபட்டமாக தெரியுது. ஸோ இந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஹெச் ராஜா உங்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இவர் பேசுகிற பேச்சில் கட்சி இவரை ஒதுக்கியே வச்சிருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை அவர்களோட லண்டன் பயணம் காரணமாக, அண்ணாமலை அவர்களோட சிபாரிசு காரணமாக, அண்ணாமலை அவர்களை ஹெச் ராஜா ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 மாதம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஹெச் ராஜா சரியாக செஞ்சார்னா அடுத்த கட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக ஹெச் ராஜா அவர்கள்ட்ட பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த 6 பேருமே பொது வழியில் அண்ணாமலை அவர்களை விமர்சித்தது கிடையாது. விமர்சிக்கப்பட்ட தலைவர்கள் அல்லது இந்த 3 மாதத்தை இப்படி தாங்க பிஜேபி பண்ணுன்னு சொல்லி பெரிய லெவலில் எல்லாருமே சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு 8 மாதம் கேப் வந்துச்சு. இவர் தலைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கவர்னர் ஆனாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல் முருகன் தலைவராகிறதுக்கு நடுவில் 8 மாதம் இருந்துச்சு. 8 மாதம் பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகம் அப்படிங்கிற அந்த அமைப்பு செயலாளர் தான் கட்சியை பார்த்துக்கிட்டாரு. அவர் 8 மாதமே அப்போ பார்த்துக்கும் போது இந்த 3 மாதம் பார்த்துக்க மாட்டாரா? ஏன் அவருக்கு இங்கே வாய்ப்பு வழங்கப்படலன்னா அண்ணாமலை அவர்களை அவர் ஏற்றுக்கலை, அவருக்கு வாய்ப்பு இங்கே வழங்கப்படல. அதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை. என் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுக்கலாம், நாயனார் நாகேந்திரன் அவர்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த தலைவர்கள் வந்து வெளிப்படையில் பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு படி போய் வெளிப்படையாகவே அண்ணாமலை அவர்களை பொதுவெளியில் விமர்சிக்கிறாங்க. ஆனால் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய லெவலில் தெரியக்கூடிய செய்தியாக இருக்குது. எங்கெங்கே அவளை விமர்சிக்கணுமோ, எங்கெங்கே தொட்டுட்டு போகணுமோ நாயனார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே தொட்டுட்டு போகிறாரு. ஸோ அண்ணாமலை அவர்களை ஏற்கலைன்னா தமிழக அரசியல் காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாமலை அவர்களை ஏற்றாதான் இங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இல்லைனாட்டியும் தன்னுடைய செல்வாக்கை கட்சியில் நிரூபிச்சுட்டு வெளியே போயிருக்காரு. தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களை எவ்வளவு நம்புது அப்படிங்கிற
ஒரு அடிப்படை புரிதலை தமிழக அரசியல் களத்தில் தமிழக பிஜேபியில் இருக்கக்கூடிய வேறு சில நிர்வாகிகளுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு. அவர் நினச்சாதான், அவர் நினச்சவங்க தான், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க தான் அல்லது அவரை ஏற்றுக்கிட்டவங்க தான் இந்த குழுவில் இருக்காங்க. அவரை தாண்டி வேறு யாருமே இந்த குழுவில் இல்லை. ஒரு விஷயத்தை தேசிய தலைமையிட்ட எப்படி அப்ரோச் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த யுக்தியை சரியாக வகுத்து அந்த வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு போயிருக்காரு. அவரை ஏற்றுக்கிட்டால் இங்கே அரசியல் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு. எதற்காண்டி லண்டன் போனார் அப்படிங்கிறது ரொம்பவே மர்மமாக இருக்குது. படிக்கிறதுக்கு தான் போயிருக்கார் அப்படிங்கிறது ஒரு 50% நம்பலானா, வேறு எதுக்காண்டி போயிருக்காருன்னு தெரியல. ஆனால் காரணம் இல்லாமல் காரியத்தை நகர்த்தலை அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கிடைக்குது. போயிட்டு வரட்டும், போயிட்டு வந்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். டிசம்பர் இறுதிக்குள் திரும்பி வராங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் டிசம்பர் முதல் வாரம் 2வது வாரம் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வரார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.